பிடிக்குது வேறு. ஓகே ஓகே ரைட். அடுத்த ஐயா வராரு. பலாலிலிருந்து பார்த்தீங்க என்றால் அப்படி உயிர் மீனா எல்லாம் பெருசு. ஹலோ வணக்கம் உறவுகளே, நான் சந்தனேஷ். இன்றைக்கு நாங்கள் மக்களை வந்து ஒரு அழகான ஒரு காலை பொழுதில் நேரம் வந்து சரியாக இப்போ 6:30. அப்போ அங்கே ஜாழ்ப்பாணத்தில் இந்த தொண்டமனார் பாலத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சன்னதி கோயிலுக்கு அப்படி பின்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அறிஞ்சிருப்பீங்க. இந்த இடத்துல நிறைய மீன் பிடிப்பினம். குறிப்பாக பார்த்திங்கன்னா வந்து இந்த கடல் மீனும் இந்த குளத்து மீனும் வந்து சேர்ந்து ஒரே இடத்துல பிடிக்கிறது இந்த இடத்துல மட்டும்தான். ஏன்னா வந்து இது ஒரு ஆறும் இந்த கடல் தண்ணியும் சேர்றால வந்து 2 வகையான மீனும் பெறும். ஜப்பான், மற்றது பேரை, விளமீன், மற்றது சிலாப்பி, இறால் என்று சொல்லி நிறைய பிடிப்பினோம். அப்போ நாங்கள் இன்றைக்கி நிறைய நாளாக வரணும்னு சொல்லி பார்த்துட்டு போகிறது. அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் காலையில் வந்து நாங்கள் இங்கே வந்து என்ன வகையான மீன்லாம் பெறுது, எப்படி இந்த பீச் வெள்ள வீசி மீன் பிடிக்கணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். முக்கியமாக ஊரில் வந்தங்கிற சேனலுக்கு முதல் யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலை பொழுதில் வந்து இந்த இடம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி அவளதுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு இயற்கையான ஒரு இடம் உண்டு. இப்போ இந்த பாலத்துக்கு கீழே தான் நிற்கிறோம் எல்லோரும். நாங்கள் இப்போ போய் பார்க்க போகிறோம். அப்படி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க நிறைய மோட்டர் பைக்கை நிப்பாடி போட்டு இந்த இதில் வச்சு மீனை பாருங்க, இந்த கொட்டின பாருங்க தான் தெரியும். கிட்ட போயிட்டு பார்ப்போம் இல்லாமல். கொஞ்ச நேரத்தால் இந்த இடத்துல நிறைய பேர் வரையணும். என்னால் எல்லா மீனையும் கொட்டினா பிறகு எல்லோரும் வந்து வாங்கிட்டு போவினோம். உங்களுக்கு பாருங்க தான் 2 பாகம் தெரியும். என்ன பாருங்க நிற்கணும் எல்லோரும் ரெடியாக பார்த்தீங்களோ பீச் வெளில வச்சுறதுக்கு. என்ன பாருங்க இதில் எல்லாம் ஜப்பான் மீனா. ஒரு ஏலம் உண்டு கூறி அடிப்பினோம். ஐயாண்ட என்ன மீன் இருக்கு பாபம்? என்ன மீன் வந்து வாங்கிட்டு போறாரு ஐயா? பார்க்கலாமா ஐயா? இந்த வரோம் பெரிய ஜப்பானா என்ன? இல்லை பெரிய ஜப்பானா. எந்த சந்தையை கொண்டு போறீங்கிறது? ஊருக்கு விற்கிறது. ஓகே ஓகே. நல்ல பெரிய மீன் என்ன? ஒரு மீன் எடுத்து பார்க்கலாம் என்றால், ஆனால் கையால் நீங்களாம் எடுத்து காட்டணும். சரி சரி சரி. இந்த பேரம் தெரியுது இருந்தா எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா? ரைட், நீங்கள் எடுத்து போடுங்க அப்படியே. ரைட். ஓ சரி சரி சரி. அப்படியே பட்டிக்காக எடுத்து வைக்க போகிறீங்க? அப்படியே பட்டியோட வைக்க போகிறீங்களோ? ஓகே ஓகே எடுத்து வைங்களா. அப்படி உயிர் மீனா? அப்படியே மாறிக்கீறி தண்ணிக்கு விழுந்துச்சு பிறகு எல்லாம் சரி. நல்ல சைஸ். இதுக்குள்ள வேறு மீனும் இருக்கு போல உள்ளுக்குள்ள. ஓகே ரைட். அப்படிங்க இந்த மீன் டேஸ்ட் உங்களுக்கு அனுபவத்தில் அதாண்ணா கூடுதல் அங்கெல்லாம் பார்க்க நானே படுறது எங்களும் 2 மடு குளங்கள்ல இருந்து வர மீன் வந்து பெருசாக இருக்கும். இதெல்லாம் கிட்டத்தட்ட அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்குமாண்ணா? கடலோட அப்படி தொடு வேண்டியால் இதில் இருக்கு. தெரியுங்களா அவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? ரைட் ஓகே. இன்னும் வந்து வேறு மீன் கொண்டாந்தால் ஐயா வந்து நான் சேர்த்து பார்த்துட்டு அப்படியே எடுத்துட்டு போவாராம். அடுத்த ஐயா வராரு. மாஸ்கருக்குள்ள என்ன மீன் இருக்குன்னு பார்ப்போம். ஒவ்வொரு ஆக்களை தான் மாரி நம்மள என்ன குறை வேண்டால. அப்பம்
இவர் போகிற பாடு பாருங்க துடிக்கிறார் அப்படி. $1300 ஏலம் வந்து ஸ்டார்ட் பண்ணது 1500 இவ்வளோமா 1700 எல்லாம் அப்படியே ஃபுல்லாக ஃப்ரெஷ் மீன் தான், உயர் மீன். 2000 இதில் வந்து 2000க்கு கொடுத்தாச்சு. விஷயம் முடிஞ்சு. ஓகே, சிலது சந்தைக்கும் போவோம் என்ன? ஓ, சந்தைக்கும் போவோம். ஓ, இது வரும், இதில் வருது நிறைய மீன். கொஞ்சம் இந்த கூட ஃபுல்லாக அப்படி மீனா. அப்பம் நிறைய மீன். ஓகே ஓகே, ரைட். இது ஃபுல்லாக துடிக்குதா? ஜப்பான் தானே, பெரிய ஜப்பான். இப்போ தான் இந்த என்ன விலையை கொண்டவ இவ்வளோ வந்து 4000 ஸ்டார்ட் பண்ணதா? 4000 சூடு பிடிக்குதா என்ன ஐயா? சூடு பிடிக்குது இப்போ தான். எல்லாம் பெருசு. அடுத்தடுத்து ஆக்களை மெரியணுமா? இப்போ இனி எல்லாரும் இங்கே கரைக்கு வருவினோம். ரைட், அப்படியே கொண்டே அப்படியே இதில் வச்சு கடி போடுவினோம். அப்படியே உயிரோடு இருக்கும். அந்த மீன் அப்படியே எடுக்கணுமா? இவ்வளோ அப்படியே 4000 சொன்ன வயல். இப்போ ஒரு வியாபாரி வந்துக்கிறாரு. பெரிய மீனை எடுத்து போடணுமா? அப்படியே ஒவ்வொருத்தரை வந்து கொஞ்சம் கொஞ்சம் மீனை அப்படியே வாங்கிட்டு போக வேண்டும். 3500 அப்படியே கொடுத்தாச்சு. கொஞ்சம் பெருசான அது பெருசு கொஞ்சம். இங்கே பார்த்தீங்கன்னா வியாபாரி மேலே இப்போ வந்து நினைக்கணும். எல்லாம் உயிர் மீன் மேலே வந்து அப்படியே துடிக்கும் பார்த்தீங்களோ. பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாள் உங்களை கிட்ட வச்சு காட்டுறேன். மேலே வந்து
என்ன இல்லை பெரிய மீனா ரைட் ஐயா இப்போ மீன் வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. இதெல்லாம் அப்படியே நேராக போனோம்னால் நேராக போய் அப்படியே வெள்ளத்தை கொஞ்சம் திரும்பினோம்னால் பலாலிக்கு போகலாம், மயிலட்டி அங்கே போகலாம். அப்படியே கூறி எடுத்தாச்சு. எடுத்து பாஸ்கெட்டுக்குள்ளே போடினோம். இதெல்லாம் வந்து நான் ஊருக்கு கொண்டு வைக்கிறதுக்கோ நடிக்க ஊருக்கு ரேட்டு. இதில் ரெண்டு ஒரு வியூ ஒன்று காட்டுறேன் பாருங்களா. இந்த அவிசினா பார்த்தீங்களா, மேலே ரெண்டு பார்க்க நல்ல வடிவாக இருக்கு பாருங்க. வந்தா ஒரே டைமிங்கில் அறிவினோம். சில நேரம் மாட்டும், சில நேரம் மாட்டாமலும் போகும், சொல்லிக்கொண்டில்லை. இந்த அண்ணாண்ட விலையில் என்ன மீன் இருக்குன்னு பார்ப்போம். அப்படியே மெல்ல மெல்லமாக அப்படியே ஸ்லோவாக இழுக்கணும். இருக்கா மீன் இருக்கு, மீன் இருக்கு. ரைட், இந்த வரேன் கொண்டாடுறாரு பார்த்தீங்களா. அப்படியே குடிக்குது வேற வந்து பிடிச்ச மீனை பார்த்தீங்கன்னா வேறு வந்து அந்த பாஸ்கெட்டுக்குள்ளே அப்படியே கொட்டினோம் பாருங்கோ. இந்த வான் கதவால் எப்படி வந்து தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாயுன்னு சொல்லி விச பயணமா. அவன் இப்படி வீசைக்கில் அவன் காலுக்குள்ள வந்து மீன் வந்து அப்படியே தட்டுப்படு கொண்டு போகுமா மேனா விலையில் மாட்டாமல் சிலது. ஒரு அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க பாஸ்கெட்டுக்குள்ளே மீன் கொண்டு வராரு. இருந்தா அப்படியே போட்டு வர பாருங்க. திரளையும் இருக்குது வேறு வந்து திரளை மீன். இது மணலை இருக்குது. இதில் ஒரு ஐயா பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிறார் வேலை வந்து வீசுறதுக்கு. அப்போ ஐயா இப்போ எந்த இடம் நீங்கள்? இங்கே பக்கத்தில் தொண்டமனாரா? ஓகேயா. ஒவ்வொரு வருஷமும் வந்து நீங்கள் அப்படி வீசுறது? வீசுறது. ரைட், ஓகே ஓகே. எத்தனை மணிக்கு வருவீங்க, எத்தனை மணிக்கு போவீங்க? 12 மணிக்கு வருவோம். இரவு 12 1 மணி வருவீங்க வந்து பிற போகிறது 10-11 மணி போவீங்க வந்து. ரைட், ஓகே ஓகேயா. என்னென்ன மீன் கூட மாட்டுறதுங்க? மணலை, மற்றது ஜப்பான், ராலுவல். அப்படியா? ஓ இல்லை. ரைட் ரைட், ஓகே ஓகே. அப்படி இந்த முறை மழை தண்ணி காணுமோ? மழை காணா இங்கே குறைவோ? அதான் இல்லாடி இந்த இடம் அப்படி ஃபுல்லாக அப்படியே நிரம்பி வலியும் மீன் அப்படியே. ஓ அப்படி மீனால பாயும் அப்படி. அப்படியா? ஓகே. தண்ணி பாயில அப்போ மழை குறைவு வேணா அப்படியோ? அங்கே இருக்க தண்ணி தான் எங்களுக்கு இந்த இது வரணும். அதான் ஓ அங்கெல்லாம் இருக்கு. அதான் இதையா மணலை மீன் என்னது?
பலாலியில் இருந்து பார்த்தீங்க என்றால் ஹெலிகாப்டர் பாருங்க வந்தா வருது நல்ல உயரமாக போகுதா. சரி மக்களே, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த தொண்டமனாறு பாலத்தில் வந்து இந்த மீன் பிடிக்கிற விஷயம் வந்து என்ன மாதிரி வந்து நடக்குன்னு சொல்லி ஓரளவு முடிஞ்ச வரை ஆடிருப்பேன். இப்போ வந்து கொஞ்சம் சீசன் வந்து குறைஞ்சிட்டுது, இல்லாட்டி வந்து நிறைய மீன் வந்து மாட்டுமா. பெரும்பாலும் வந்து இப்போ மழை வந்து எப்போ ஆரம்பிக்குதோ அந்த டைமில் வந்து இந்த இடம் வந்து அப்படி இந்த ஆறு வந்து ஃபுல்லாக அப்படி நிரம்பிக்கல. இந்த வாங்கதை வந்து திறந்த பிறகு தான் நிறைய வந்து மீன் பிடிக்கிறவையா. அப்போ இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு போகிறதால மீன் வந்து மாற்றுறது குறைவுன்னு சொன்னவியல் நீங்கள் அப்படி சும்மா நார்மலாக அப்படி பார்த்துருப்பீங்க. வேறு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சால் லைக் பண்ணுங்க. மற்ற எங்கள் சேனலுக்கு முதல்ல யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்ற இந்த வீடியோ பற்றின கருத்துங்களை தெரிவிங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.